நிஜங்களின் நிழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை நிஜத்தில் நடந்த ஒரு மர்மமான காணாமல் போதலையும் அதைச் சுற்றி பின்னப்பட்ட ஒரு அதிரடியான கற்பனையையும் பற்றியது. சென்னையின் பரபரப்பான ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் கௌதம் வார இறுதி நாட்களில் பழைய பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் கொண்டவன். ஒரு முறை ஒரு பழைய ஏலத்தில் 1980களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால தொலைபேசியை வாங்குகிறான். அது பார்ப்பதற்கு அழகாகவும் அதே சமயம் ஒருவித மிரட்டலான தோட்டத்தையும் கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்து அந்த ஃபோனை சுத்தம் செய்து ஹாலில் வைக்கிறான். அன்று இரவு சரியாக 12:02 மணிக்கு இணைப்பில் இல்லாத அந்த ஃபோன் ஒலிக்கிறது. கௌதம் அதிர்ச்சியுடன் ஃபோனை எடுக்கிறான். மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் மிக மெல்லியதாக, "காப்பாற்றுங்கள், இந்த அறையில் காற்றே இல்லை" என்று கூறிவிட்டு துண்டிக்கப்படுகிறது. மறுநாள் கௌதம் அந்த ஃபோனை பற்றி ஆராய்கிறான். அந்த ஃபோன் ஊட்டியில் இருந்த ஒரு பழைய ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் இருந்து ஏலத்திற்கு வந்தது தெரிய வருகிறது. 1985ஆம் ஆண்டு அந்த ஹோட்டலில் ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் காணாமல் போனதும் அந்த வழக்கு இன்று வரை தீர்க்கப்படாமல் இருப்பதும் அவனுக்கு தெரிய வருகிறது. இங்கேதான் உண்மை கலக்கிறது. உண்மையில் இந்தியாவில் பல பழைய கட்டிடங்களில் இது போன்ற மர்மமான காணாமல் போதல்கள் பதிவாகி உள்ளன. கௌதம் நேரடியாக ஊட்டிக்கு செல்கிறான். அந்த ஹோட்டல் இப்போது சிதிலமடைந்து மூடி கிடக்கிறது. கௌதம் யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைகிறான். ஒவ்வொரு அறையாக கடந்து 4வது மாடிக்கு செல்கிறான். அங்கே 404 என்ற கதவு எண் கொண்ட அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கிறது. அவன் கதவை உடைத்து உள்ளே நுழையும் போது அவனது மொபைல் ஃபோன் செயலிழக்கிறது. ஆனால் அவன் கையில் கொண்டு சென்ற அந்த பழைய ஃபோன் மீண்டும் ஒலிக்கிறது. இப்போது குரல் தெளிவாக கேட்கிறது. "கதவின் பின்னால் பார். காலப்பயணமா அல்லது மாயையா?" கௌதம் கதவின் பின்னால் இருந்த ஒரு பழைய வால்பேப்பரை கிழித்து பார்க்கிறான். அங்கே ஒரு சிறிய ரகசிய அறை இருப்பதை காண்கிறான். உள்ளே ஒரு டைரி இருக்கிறது. அந்த டைரியில் 1985இல் நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த பெண் அந்த ரகசிய புதையலை பற்றியோ அல்லது ஒரு முக்கிய ஆவணத்தை பற்றியோ தெரிந்த காரணத்தால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். திடீரென்று கௌதமுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவன் இப்போது 2026இல் இல்லை. அறையின் ஜன்னல் வழியாக பார்த்தால் வெளியே 1985ஆம் ஆண்டின் ஊட்டி தெரிகிறது. கௌதம் அந்த பெண்ணை காப்பாற்ற முயலும்போது அந்த அறையின் உண்மையான வில்லன் அவனை தாக்குகிறான். நிஜத்திற்கும் கற்பனைக்கும் இடையிலான போராட்டம் அங்கே நடக்கிறது. இறுதியில் அந்த பெண் ஒரு ரகசிய குறிப்பை கௌதமிடம் கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். திடீரென்று ஒரு அதிர்வுடன் கௌதம் மீண்டும் தற்காலத்திற்கு வருகிறான். அவன் கையில் அந்த பழைய டைரி மட்டும் இருக்கிறது. அந்த டைரியில் உள்ள தகவல்கள் வைத்து அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கச் செய்கிறான். கதை இப்படி முடிகிறது. நிழல்கள் எப்போதும் நிஜங்களை பின்தொடர்வதில்லை. சில நேரங்களில் நிஜங்களே நிழல்களை தேடிச் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த பழைய ஃபோன் இப்போதும் கௌதமின் வீட்டில் இருக்கிறது. ஆனால் இப்போது அது ஒலிப்பதில்லை. நன்றி.